ஹே ஹாய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 எக் எடுத்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒயிட் தனியாகவும் எல்லோ தனியாகவும் எடுத்து ஒயிட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன், தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அதில் வந்து பெருஞ்சீரகம் அண்ட் வந்து பட்டை போட்டிருக்கேன். இலை இருக்கு இல்லையா, அதுவும் போட்டிருக்கிறேன். அது நல்லா வதங்கின பின்னாடி வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். சால்ட் வந்து போட்டோன்னே ஈஸியாக குக் ஆகிடும். சால்ட்டு போட்டுக்கிறேன். தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். வதங்கினதுக்கு அப்புறமா கரம் மசாலாவும் சோம்பு பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். இது சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா ஒயிட்டு, அதையும் வந்துட்டு கட் பண்ண ஒயிட்டையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அது வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு நம்ம எக்கோட எல்லோவை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். பெரிய பீஸ் கடந்தால் கட் பண்ணிக்கலாம். தென் வந்து மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனல் ஃபினிஷிங் ஆட் வந்துட்டு அதில் பெப்பர் ஆட் பண்ணி சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னொரு பேட்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ராகி பேட்டர் ரெடி பண்ணியிருக்கிறேன் தோசைக்காக. இதுதான் மெயின் டிஷ். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் நம்ம அதை சாப்பிட போகிறோம். இது வந்து செம்ம ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஹோப் யூ லைக் இட். ட்ரை பண்ணி பாருங்கள்.